அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அகமது அசியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது. எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நேற்றைய தினம், அதாவது 2024 12ஆம் மாதம் 19ஆம் திகதி முல்லைத்தீவு கடற்கரையில் மியன்மார் நாட்டு கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியது. இந்த கப்பலில் 103 மியன்மார் நாட்டு பிரஜைகள் இருந்தார்கள். இந்த கப்பலானது தற்பொழுது எங்கே இருக்கின்றது, இந்த கப்பலில் வந்தவர்கள் தற்பொழுது எங்கே இருக்கின்றார்கள் என பல கேள்விகள் எழுந்து வருகின்றது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் விடையாக இந்த வீடியோ அமையப் போகின்றது. மொத்தமாக 108 பயணிகளுடன் பயணித்த மியன்மார் நாட்டு கப்பலானது இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து கடைசியாக முல்லைத்தீவு கடற்கரையில் கரை ஒதுங்கி இருந்தன. பல நாட்களாக இந்த கப்பலானது கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு உணவு இல்லாமல் தவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக 5 பேர் அந்த கப்பலிலே உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது 103 மியன்மார் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை கடற்படையினர் மீட்டெடுத்து முல்லைத்தீவில் இருந்து திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு, பாதுகாப்பு என்பன வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இலங்கையானது மனிதாபிமானம் மிக்க ஒரு நாடாகும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. தற்போது அவர்கள் திருகோணமலை பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அந்த வீடியோ காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபோன் வணக்கம். நேற்று மியன்மாரில் இருந்து 108 பயணிகளுடன் 108 அகதிகள் கப்பல் படகு மூலமாக, ஒரு சிறிய படகு மூலமாக அவர்களின் பயணத்தை ஆரம்பித்த தருணம், இடைநடுவிலே அந்த இயந்திர கோளாறு காரணமாக படகு நடுக்கடலில் தத்தளித்து கொண்டு அது கரையொதுங்கியது. இலங்கையின் கிழக்கு கடற்கரையிலே முல்லைத்தீவு கடலில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது திருகோணமலை துறைமுகத்துக்கு பாதுகாப்பு படையினரால் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது. கவலையான விடயம் என்னவென்றால், இந்த படகிலே 108 மக்கள் வந்திருக்கிறார்கள். 108 உறுப்பினர்கள் வந்ததிலே நடுக்கடலில் வைத்து 5 பேர் மரணித்ததாக அதில் வந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் 2 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு பிள்ளை உட்பட 5 பேர் மரணித்திருக்கிறார்கள். மீதி இருக்கும் 103 பேரும் மிகவும் கவலைக்கிடமான நிலையிலே, மயங்கிய நிலையிலே, பசியின் காரணமாக நடுக்கடலில் தத்தளித்து இப்படி ஒரு காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் கவலையான விடயம். இந்த பயணிகள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா வழங்கும். 108 பயணிகள் வந்திருக்கிறார்கள். அதில் 5 பேர் மரணித்திருக்கிறார்கள். மீதி இருக்கும் 103 பேரிலே பெண்கள், குழந்தைகள் அதிகமாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் திருகோணமலை துறைமுகத்தில் இறக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அவசிய உணவுகளை அது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர்கள், நிறைய நிறுவனத்தினர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் அனைவரும் கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது அவர்கள் ஜமாலியா மகா வித்தியாலயத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய உதவிகளை இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க விரும்பினால் அங்கே அந்த ஜமாலியா மகா வித்தியாலயத்துக்கு சென்று, திருகோணமலை ஜமாலியா மகா வித்தியாலயத்துக்கு சென்று உங்கள் உதவிகளை அவர்களுக்கு வழங்க முடியும். இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் கஷ்டத்தில் நாங்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை அதிகம் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோவை. ஆமாம், நடந்த விடயங்கள் இவைதான். அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலைமை அவர்களுக்கு ஏன் ஏற்பட வேண்டும்? குறிப்பாக மியன்மாரில் தற்பொழுது உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகின்றது. அந்த நாட்டில் தற்போது இராணுவ ஆட்சி நடைபெற்று வருவதால் அந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் போராடி வருகிறது. ஆயுத போராட்டமாக அந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதனால் அந்த நாட்டின் உணவு, மின்சாரம், தண்ணீர் என்பன பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. அத்துடன் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். மியன்மாரில் 330 நகரங்கள் காணப்படுகின்றது. அதில் 230 நகரங்களில் போராட்டம், யுத்தம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில்
மியன்மாரில் காணப்படுகின்ற பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் செல்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த நாட்டில் யுத்தம் காரணமாக இவர்கள் வெளியேறியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இவர்கள் வெளியேறி வேறொரு நாட்டுக்கு தஞ்சம் அடைவதற்காகத்தான் இவ்வாறு கப்பலில் வந்திருக்கின்றார்கள் என நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக மியன்மாரில் மனித உரிமைகளுக்கு அங்கு மதிப்பில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 2017ஆம் ஆண்டு மியன்மார் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இனவாத குழுக்களால் சித்திரவதை செய்யப்பட்டு அங்கிருந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பங்களாதேஷ் நாட்டுக்கு தஞ்சமடைந்தார்கள். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் நடக்கின்ற ஒரு நாடாக மியன்மார் பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அந்த நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று வருகின்றதால் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி இவர்கள் தற்பொழுது இலங்கையில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள். இது உங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் சேனல். புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.